பயணிகள் பாதையில் பலம் தரும் விருது, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருது, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த புதிய நாளின் கால வேளையிலும் நம் ஆராதிக்கிற கர்த்தர் இன்னார் என்பதை அறிந்தவர்களாய் பல நேரங்களிலே நம்மால் முடியாது இயலாது என்று நிற்கின்ற காரியங்களிலே கடவுளை சார்ந்து வாழுகிற பொழுது பவுல் சொல்லுகிறாரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒருவேளை இந்த புதிய மாதத்தில் பல்வேறு சவால்களோடு நாம் இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி நிறைய தீர்மானங்களோடு நம்ம நுழைந்திருப்போம். அவை எல்லாவற்றையும் செய்கின்ற ஆற்றலை கடவுள் நமக்கு தரும்படியாய் ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, எங்கள் பலனாய் இருக்கிறவரே, எங்கள் கண்மலையே, எங்கள் கோட்டையே, எங்கள் துருகமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே ஆண்டவரே பலனற்று சோர்வோடு இருக்கிற சூழல் உண்டு. ஆண்டவரே, வியாதி படுக்கையில் பலனற்றவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வியாபாரத்தில் தொழிலிலே நாங்கள் பலனற்று போயிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியிலே ஒரு சிறு கூட்டமாய் ஆண்டவரே நாங்கள் பலவீனர்களைப் போல காணப்படுகிறோம். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும் ஒரு விசை ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் எங்களை பலப்படுத்தும்படியாக இந்த நாளில் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடும் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றும்படியாய் ஆண்டவரே ஆவியானவருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கின்ற மக்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். உலகத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த தற்கொலை எண்ணத்தினால் ஆட்கொள்ளப்படுகிறவர்கள் பலர் உண்டு. ஒருவேளை அவங்க வாழ்க்கையில் இனி சர்வை பண்ண முடியாது, என் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று சொல்லி நினைக்கிறவங்க உண்டு. வியாதியினாலும், ஒருவேளை மனவேதனையினாலும், சமாதானம் இல்லாமையினாலும், பல்வேறு விதமான வாழ்க்கையின் தோல்வியினாலும் தற்கொலை எண்ணத்துக்கு நேராக ஓடுகிற பல மக்கள் உண்டு. கர்த்தர் அவைகளிலிருந்து அவர்களை விடுவிக்கும்படியாய் தற்கொலை ஆவி கொண்டு வருகிற சத்துருவின் கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாய் உலகில் நடைபெறுகிற தற்கொலைகள் எல்லாம் தடுக்கப்படும்படியாய் யாராவது ஒருவர் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். இணைந்து ஜெபிப்போம். இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் 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 ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு உலகமெங்கும் இந்த தற்கொலை எண்ணத்தினால் ஆட்கொள்ளப்படுகிறவர்களை கர்த்தர் சந்திக்க போவதற்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நாம் நம்முடைய திருச்சபை குடும்பங்களுக்காக ஜெபித்து வருகிறோம். அதே போல் நம்முடைய குருசேகரத்தில் 6 கிராம சபைகள் இருக்கிறது. நாம் தொடர்ந்து ஒவ்வொரு கிராம சபைகளுக்காக அங்கே இருக்கின்ற மக்களுக்காக நாம் இனி வரும் நாட்களில் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை விடுபட்ட பெயர்கள் மீண்டுமாக நாம் ஜெபத்தில் நினைவு கூற இருக்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய குருசேகரத்தில் இருக்கின்ற பெரிய திருச்சபைகள், வடமேல்பாக்கம் திருச்சபை, அங்கு ஒரு ஊழியர் பணியாற்றுகிறார். அங்கு இருக்கின்ற ஏறக்குறைய 25 குடும்பங்களுக்கு மேலாக இருக்கிறார்கள். இந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், இந்த குடும்பங்களை கர்த்தர் சந்திக்க முடியாது, அவர்கள் செய்கிற தொழில் வியாபாரத்தில் கர்த்தர் உடனிருந்து நடத்தும்படியாய், அந்த கிராம திருச்சபை அங்கே இருக்கிற மக்களுக்கு கலங்கரை விளக்குமாய் ஆண்டவருடைய நாமத்தை பறைசாற்றும்படியாய் செபிப்போம். ஒருவேளை நமக்காக செபித்திருக்கிறோம். கிராம திருச்சபைகள் என்பது நமது குழந்தைகள் போன்றவர். அவங்களுக்கு நாம் தான் தாய் திருச்சபை. ஆக அந்த பாரத்தோடு நம்முடைய கிளை சபைகள் ஒவ்வொன்றுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அங்கே திருப்பணியாற்றுகிற ஊழியர், அங்கே இருக்கின்ற சேகரக்குழு உறுப்பினர்கள் மற்றும் மூப்பர்கள், கிராம திருச்சபையில் இருக்கிற ஏழை எளிய மக்களை கருத்தில் கொண்டு அவர்கள் வளர வேண்டும், நம்மை போல எல்லாவற்றிலும் உயர வேண்டும். அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்போம். இந்த நாளிலே வடமேல்பாக்கம் திருச்சபைக்காக யாராவது ஒருவர் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய கிராம திருச்சபை வடமேல் பாக்கத்தில் இருக்கிற விசுவாச குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த போகிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தூதிகளின் மத்தியிலே வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவன் அவரே. தூதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்கள் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்கள் கூரைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகள் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகள் தேவன் அவரே. அவர் எந்தன் சங்கி மாணவர் அரணான கோட்டையுமா, ஜீவனின் அதிபர் யான அவரை ஜீவிய காலமில் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபர் யான அவரை ஜீவிய காலமில் வாழ்த்திடுவோம். உட்காருவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை குடும்பத்தாரே, இந்த காலை தியானத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். மார்ச் மாதம் 7ஆம் தேதி, இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி நாம் சிந்திக்கின்ற இறைவேண்டலுக்கான தலைப்பு சிம்சோனின் இறைவேண்டல் அல்லது வல்லமையின் இறைவேண்டல். நியாயாதிபதிகள் புத்தகம் 16ஆம் அத்தியாயம் 25 வாசிப்போம். யாராவது 28 வரைக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சிம்சோன் தன்னுடைய வாழ்வின் இறுதி மணித்துளிகளிலே கடவுளை நோக்கி ஏறெடுத்த ஒரு ஜெபம்தான். இதை ஒருவேளை வல்லமையின் ஜெபம், இறை ஆற்றலின் ஜெபம்னு சொல்லலாமா? இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது ஒரு பழி வாங்குகின்ற ஒரு ஜெபத்தை போல் இந்த ஜெபம் இருக்கிறது. சிம்சோன் தவமிருந்து பெற்ற பிள்ளை. பல ஆண்டுகள் மனோவா தம்பதியருக்கு குழந்தை இல்லாத பொழுது கடவுளுடைய சமூகத்திலே ஜெபித்து பெற்றுக்கொண்ட ஒரு மகன்தான் சிம்சோன். அப்படி ரொம்ப ஜெபம் பண்ணி பிறந்ததுனால என்னமோ தெரில, சின்ன வயதிலிருந்து சிம்சோன் அதிகமாக செல்லம் கொடுத்து வளர்க்கப்பட்ட ஒருவராக வளருகிறார். ஒரே பிள்ளைன்றதுனால எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்குற ஒரு பழக்கம் ஒருவேளை அவங்க அப்பா அம்மாவுக்கு இருந்திருக்குமோ அப்படின்னு சிம்சோனுடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கிற பொழுது நினைக்க தோன்றுகிறது. சிம்சோன் ஒரு பெரிய மாவீரன். இஸ்ரவேலை 20 ஆண்டுகள் நியாயம் தீர்த்த ஒரு நியாயாதிபதி, பலசாலி, பெரிய வீரன், அழகு மிகுந்தவன், அதே நேரத்தில் நசரேயன் என்று அழைக்கப்பட்டவன். கடவுளால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி பிறப்புக்கு முன்னாடியே வாக்களிக்கப்பட்ட ஒரு மகனாக சிம்சோன் இருக்கின்றார். சிம்சோன் என்ற பெயருக்கு சூரியன் அப்படின்னு பொருள். அன்பானவர்களே, இந்த சிம்சோன் பார்த்ததையெல்லாம் கேட்கிற ஒரு பழக்கத்தை அவர் கொண்டிருந்தார்னு சொல்லி திருமறையில் நியாயாதிபதிகள் புத்தகத்தை வாசிக்கும்போது தெரியும். அவர் போகிற இடத்துல ஒருவேளை அழகாக இருக்கின்ற பெண்களை தனக்கு மனைவியாக்க வேண்டும் என்று சொல்லி பெற்றோரிடத்தில் அவர் கேட்கின்ற ஒரு நபராக திருமறையில் சித்தரிக்கப்படுகிறார். சிம்சோன் கடவுளை நோக்கி ஏறெடுத்த ஜெபம், கடவுளே என்னை நினைத்தருளும்,
சாவரின் லார்ட் ரிமெம்பர் மீ அகைன் என்று சொல்லி. அன்பானவர்களே, திருமறையிலே நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபித்த பலர் உண்டு. உங்களுக்கு யார் யார் ஞாபகம் வருது சொல்லுங்கள் பார்க்கலாம். அன்னாள் ஜெபம் பண்ணாங்க இல்லையா? என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவர் கடவுளே என்னை நினைத்தரலாம். அப்புறம் யார்? கல்வனும் அதே மாதிரி ஜெபிக்கிறான், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தரலாம். வேறு யார்? கேட்கல. தானியல் இல்லை, எசேக்கியெல்லாம் ராஜாவும் ஜெபம் பண்ண. நம்ம ஏன் அதை கேட்டோன்னா, நீங்கள் எவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கிறீங்கன்னு பார்த்தேன். எசேக்கியாவை பற்றி நம்ம சிந்தித்தோம் இல்லையா? அவரும் வியாதி படுக்கையில் இருக்கும்போது ஆண்டவரே என்ன பண்ணுங்க, என்னை நினைத்தரலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்களை பார்க்குறோம். சிம்சோன் பைபிள் பண்ணதா 2 இடத்துல தான் இருக்குது, ஜெபம் பண்ணதா பைபிளில். ஒன்று நியாயாதிபதிகள் புத்தகம் 15:18 தண்ணீருக்காக ஒரு முறை சிம்சோன் ஜெபம் பண்ணுறார், தாகத்தின் மிகுதியினால் ஜெபிக்கின்றார். இரண்டாவது இந்த தாகோகின் அந்த ஆலயத்தில் தன்னுடைய வாழ்வின் இறுதி கட்டத்தில் கடவுளை நோக்கி ஏறெடுத்த ஒரு விண்ணப்பம். சிம்சோன் விழுந்து போவதற்கான காரணம் என்ன? தெலீலா என்கின்ற ஒரு பெண். இந்த தெலீலால் சோரேக் என்கின்ற ஆற்றங்கரையில் திராட்சை பள்ளத்தாக்கில் வாழ்ந்த ஒரு பெண். தெலீலா அப்படின்ற பெயருக்கு இருள் என்ற அர்த்தம். இந்த கதையை வாசிக்கும் போதே நமக்கு தெரியணும், சூரியன் போன்ற வெளிச்சம் மிகுந்த சிம்சோன் இருளை நோக்கி போனபடினாலே, தெலீலால் என்கின்ற இருளை நோக்கி போனபடியினாலே கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தூர போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். சிம்சோன் எப்படி பலசாலியானான் என்று நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், பிறப்பிலேயே சிம்சோனை குறித்த ஒரு வாக்குத்தத்தம், அவன் இஸ்ரவேலை நியாயம் தீர்ப்பான், ஒரு நியாயாதிபதியாக இருப்பான் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. சிம்சோனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு வழிநடத்தப்பட்டவர் சிம்சோன். அதனால தான் அவருக்கு அப்படி அசூர பலம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. திருமறையின் ஆசிரியர்கள் இந்த சிம்சோன் இடத்துல இருந்த ஆவியானவரை பற்றி இப்படி எழுதுகிறாங்க. நியாயாதிபதிகள் 13:24-25 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவரின் ஆவி அவனை தூண்ட தொடங்கினார் அப்படின்ற வார்த்தை வருது. ஒருவேளை பழைய மொழிபெயர்ப்பில் என்ன வார்த்தைன்னு தெரில. ஆண்டவரின் ஆவி அவனை தூண்ட தொடங்கினார். அதுக்குரிய எபிரேய பதம் என்னன்னு சொன்னால், ஒரு இடத்துல நிலையாக இல்லாமல் இங்கேயும் அங்கேயும் அலைக்கழிக்கப்படுகின்ற அந்த அனுபவம், இங்கேயும் அங்கேயும் நகர்த்துவது அல்லது அலைக்கழித்தல் அல்லது இழுத்தடித்தல். அப்போது கடவுளுடைய ஆவியானவர் ஒருத்தர் மேலே இருக்கும் பொழுது ஒருத்தர் மத்தியில் செயல்படுகிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுகிறவர்கள் யாரும் ஒரே இடத்துல இருப்பதற்கு முடியாது, அவர்கள் இயங்க ஆரம்பிக்கிறார்கள். சிம்சோனோடு கூட அந்த கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தபடியினாலே அவர் அவ்விதமாய் இங்கேயும் இங்கும் அலக்கழிக்கப்படுகிறவராக அந்த அசூர பலத்தோடு கூட வாழ்ந்தார். அந்த ஆவியானவர் செய்த செயல் நம்ம திருமறையில் பார்க்குறோம். ஆண்டவருடைய வலிமையை சிம்சோன் பெற்றவராக இருக்கிறார். பெலிஸ்தியர் ஒரு முறை அவரை தாக்க வரும்பொழுது அவரை கயிறுகளால் கட்டுகிறார்கள். எரிந்த சணலை போல அந்த கயிறு எல்லாம் தளர்த்து போடுறார். எரிஞ்சு போன கயிறு உறுதியாக இருக்காது. அந்த மாதிரி அவர் தகர்த்து போடுகிறதை பார்க்கிறோம். கழுதையினுடைய தாடை எலும்பை கொண்டு 1000 பெலிஸ்தியர்களை கொன்றார். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா? 1000 பேரை அடுத்து கொண்டுட்டு போகிறதுன்றது சாதாரணமாக முடியாது. ஒரு அசூர பலம், அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலம் இருந்தால் தான் அந்த மாதிரி செய்ய முடியும். சிங்கத்தின் வாயை கிழித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்கள், இப்படி அசூர பலத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த சிம்சோன் பெலிஸ்தியர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார். அவங்க எப்படியாவது சிம்சோனை அவங்க வசப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். அவரை நேரடியாக சண்டை போட்டு ஜெயிக்க முடியல. ஆகையினாலே தெலீலாலை கொண்டு சிம்சோனை அவர்கள் வெற்றி கொள்வதற்கு முற்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, தெலீலாலுக்கு ஒரு பலவீனம் இருந்தது. சிம்சோனுக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது. அவர் பார்க்குறதெல்லாம் விரும்புகிற ஒரு பலவீனம். தெலீலாலுக்கு என்ன பலவீனம்? அதை இந்த சிற்றரசர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க சிற்றரசர்கள் அல்ல, அந்த ஊரில் இருந்த பெரியவங்க. சரி, தெலீலாவை கொண்டு சிம்சோனை நம்ம தன் வசப்படுத்த வேண்டும் நினைக்கிற பொழுது தெலீலால் பண ஆசை மிகுந்த ஒரு பெண்ணாக இருக்கிறாள். ஆக சிம்சோனுடைய பலவீனம் தெலீலாகவா இருக்கிறாள்?
தெலீலாவின் பலவீனம் பணமாக இருக்கிறது. இறைவன் தனக்கு கொடுத்த பலம் என்பதை சிம்சோன் மறந்து போனவராக, தெலீலாவினுடைய ஆசைக்கு இணங்கினவராக, கடவுள் தனக்கு கொடுத்த அந்த நசரேய விரதத்தை மீறுகின்றவராக இருக்கின்றார். சிம்சோனுடைய வீழ்ச்சிக்கு 3 காரணம்னு சொல்கிறாங்க. ஒன்று, இறந்த சிங்கத்தை தொடுகிறார். ஒரு நசரேயன் இறந்து போன ஒன்று தொடக்கூடாது, தீட்டு என்று சொல்லுகிறார்கள். அந்த இறந்து போன சிங்கத்தை தொடுவது ஒன்று. 2வது, அதனுடைய தேனை உட்கொள்ளுகிறார். நாவுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் சிம்சோன் அடுத்த ஒரு தவறை செய்கிறதை பார்க்கிறோம். 3வதாக, தெலீலாவின் வழியாக கத்தி அவனுடைய தலையில் படக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது அவன் தன் தலையை மழுங்கடிப்பதற்கு தெலீலாவின் ஆசைக்கு இணங்கி தன்னை உட்படுத்துகிறதை பார்க்கிறோம். எனக்கன்பானவர்களே, இந்த சூழலிலே தான் சிம்சோன் கடவுளுக்கு அவருக்கு கொடுத்த ஆவியானவரை எழுந்து போகிறதை பார்க்கிறோம். சிம்சோனின் இடத்துல கடவுள் கொடுத்த அந்த ஆவியானவர் விலகி போனதை அறியாமல் சிம்சோன் மீண்டுமாக தன் பலத்தோடு இருக்கிறான் என்று சொல்லி அவரை கைது செய்ய வருகிற பொழுது, சிறைப்பிடிக்க வருகிற பொழுது அவர் அவங்கள ஜெயிக்கலான்னு நினைக்கிறார், முடியல. சிம்சோன் கைது செய்யப்படுகிறார். நியாயாதிபதிகள் 16:21 கண்கள் பிடுங்கப்பட்டவராக விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருந்தார் என்கின்ற பரிதாபமான நிலைக்கு சிம்சோன் ஆட்கொள்ளப்படுகிறார். இந்த பெலிஸ்தியர்கள் தாகோன் என்கின்ற ஒரு தெய்வத்தை வழிபடுகிறவர்கள். ஒரு 3000க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த தாகோனின் ஆலயத்தில் கூடியிருக்கிறார்கள். அந்த 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 கடவுளுக்கு பலி செலுத்த வேண்டும். அப்போது வசனம் இப்படி அந்த ஆசிரியர் எழுதுகிறாரு, அவங்கள வேடிக்கை காட்டுறதுக்காக சிம்சோனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு அவங்க கூப்பிட்டாங்க. அப்படி அழைத்து வரப்படுகின்ற சிம்சோன் தன்னிடத்தில் கைலாக கொடுத்து அழைத்து செல்லுகிறவர்களிடத்தில் ஒரு 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 வார்த்தையை பேசுகிறார். நீங்கள் என்னை எங்கே கட்ட போகிறீங்கன்னு எனக்கு தெரில, ஆனால் நீங்கள் கட்டுகின்ற அந்த 2 தூண்களுக்கு இடையிலே என்னை கொண்டு போய் நிறுத்துங்கள் என்று சொல்லி அந்த தூண்களுக்கு இடையிலே தன்னை கட்டுங்கள் என்று சொல்லி சிம்சோன் நிறுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலே தான் நீதிமொழிகள் 16:28 தேவனே இந்த முறை என்னை நினைத்தரலும் உமது வல்லமையை தாரும் என்று சொல்லி சிம்சோன் கடவுளை நோக்கி ஜெபிக்கின்றார். 2 தூண்களுக்கு இடையே சிம்சோன் கட்டப்பட்டது என்பது எப்படி ஒருபுறம் நசரேய அர்ப்பணத்தையும் 2வது மீறுதலையும் அவர் பற்றி கொண்டாரோ, அதே போல வாழ்வின் இறுதியிலே அந்த 2 தூண்களுக்கு நடுவிலே அவர் கட்டப்படுகின்றார். அன்பானவர்களே, ஆண்டவரை சிம்சோன் மறந்து போகின்றார், ஆனால் ஆண்டவர் அவரை மறக்கவில்லை. அதை தான் மீண்டுமாக நம்ம நினைத்தோம். கல்வன் கூட தன்னுடைய வாழ்வின் இறுதியிலே நினைத்தரலும் என்று சொல்லி கடவுளை நோக்கி கேட்டதற்கு கடவுள் பதில் தந்தது போல இந்த சிம்சோனுடைய இறுதி ஜெபத்திற்கும் கடவுள் பதில் தருகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, வெற்றியோடு தொடங்கின சிம்சோனுடைய வாழ்வு இறுதியிலே தற்கொலையிலே முடிந்து போனதாக இந்த கதையாடல் நிறைவு பெறுகிறது. சிம்சோனுடைய வாழ்க்கை நமக்கு தருகின்ற பாடங்கள். அழைப்பின் நோக்கத்தை சிம்சோன் அசட்டை செய்தபடினாலே தன்னுடைய வாழ்வின் தோல்விக்கு அவர் தள்ளப்படுகின்றார். கடைசியிலே தன்னை ஒரு விசை நினைத்தரலும் என்று வேண்டுவதற்கு ஞாபகம் வந்த சிம்சோனுக்கு தன் அழைப்பை உணர்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போனது. தேவனை நினைத்து வாழவில்லை என்பதை சிம்சோனுடைய வாழ்க்கை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்வின் ஓட்டத்தை எப்படி தொடங்குகிறோம் என்பது முக்கியமல்ல, நமது வாழ்வின் ஓட்டத்தை எப்படி முடிக்கிறோம் என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. வாளை எடுத்தவன் வாளாலேயே மடிவான் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பாவத்தில் விழுந்தவர் அந்த பாவத்தினாலேயே தன்னுடைய வாழ்வை முடித்து கொள்ளுகிறதை இங்கே பார்க்கிறோம். திருவெளிப்பாடு புத்தகம் 2ஆம் அத்தியாயம் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீ என்ன நிலைமையில் வீழ்ந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. அன்புக்குரியவர்களே, சிம்சோனுடைய வாழ்வு நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. அதே நேரத்தில் சிம்சோனுடைய ஜெபம் நமக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சையும் கொடுக்கிறது. இழந்த பலனை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி சிம்சோன் ஜெபித்த பொழுது கடவுள் எந்த அளவுக்கு சிம்சோனை நேசித்திருந்தார். ஆனால் அந்த கடைசி ஜெபத்தை கூட அவனுக்கு கொடுக்குறார். சிறைச்சாலையில் அந்த மரண தருவாலையில் அரசு கூட என்ன பண்ணுதான், அந்த கடைசி விருப்பத்தை என்ன பண்ணுது, கைதிக்கு அவர் கடைசி விருப்பம் என்னன்னு சொல்லி கேட்டு அதை செய்கிறாங்க. இங்கே பாருங்கள், கடவுள் கூட அந்த அளவுக்கு சிம்சோனை நேசித்திருக்கிறார். அதனால் கடைசியாக கேட்குற அந்த ஜெபத்துக்கு கூட கடவுள் பதில் தருகிறதை பார்க்குறோம். வசனம் இப்படி சொல்லுது, சிம்சோன் உயிரோடு இருந்து அவனால் இறந்தவர்களை காட்டிலும் அவன் இறக்கின்ற பொழுது அவனால் இழந்தவர்கள் அதிகம் பேர். அப்படின்னா
ஒரு அசாதாரணமான பலத்தை கடவுள் அவருக்கு கொடுக்கிறார். இந்த காலை வேளையிலும் கூட நீங்கள் இழந்த பலனை திரும்ப பெற முடியும். கடவுளிடத்தில் கேட்கிற பொழுது ஆண்டவரை நோக்கி கேளுங்கள். ஆண்டவரே, நான் இவைகளிலெல்லாம் பலனற்று போயிருக்கிறேன், உடைய பலத்தினாலே என்னை இழைக்கட்டும் என்று சொல்லி இந்த நாள் முழுவதும் இந்த சிந்தனை வழி கடவுள் நம்மை வழி நடத்தி காப்பாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். படைப்பதின் அழகு படைத்தவர் பரிவு, பணிந்துமே நன்றி படைத்திடும் விருந்து. படைப்பதின் அழகு படைத்தவர் பரிவு, பணிந்துமே நன்றி படைத்திடும் விருந்து. அடிமைகளுடன் வந்து விடுதலை அருளும் ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து. அடிமைகளுடன் வந்து விடுதலை அருளும் ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து. பயணிகள்